ஓகே ஓகே. ப்ரோ இப்போ ஹார்மோனிக் வந்துட்டு இப்போ நீங்க சொல்லி கொடுத்த மெத்தடை மட்டும் வச்சு பார்த்தா போதுமா ப்ரோ, இல்லை நம்ம இதில் வந்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷன், எஸ்எம்சி, ரைட் ஆஃப் எல்லாமே பார்க்கணுமா ப்ரோ? நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன், ஹார்மோனிக் வந்தால் மட்டும் போதும் உங்களுக்கு. அதில் இம்பேலன்ஸ் இருக்கணும், ஆர்டர் பிளாக் இருக்கணும், அந்த இருக்கணும், நீங்கள் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அது கூட வந்துச்சுன்னா இன்னும் கன்ஃபர்மேஷன் அதிகம், அவ்வளோதான். பட் ஹார்மோனிக் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஹார்மோனிக்கோடைய என்ட்ரி, ஹார்மோனிக்கோடைய எஸ்எல், ஹார்மோனிக்கோட டார்கெட்டை ஃபாலோ பண்ணிக்கிறது குட். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. சாரி ப்ரோ, வந்து 2 நிமிஷம் தான் ஆச்சு, அதனால தான். சாரி. தேங்க்யூ ப்ரோ. ஓகே ஓகே. நான் முன்னாடி எல்லாம் சொல்லிட்டேன் இது. ஓகே ஓகே. ஏன்னா பேட்ச் 4 நீங்கள்? ஆமாம் ப்ரோ, 3rd பேட்ச் ப்ரோ. ப்ரோ திரும்பி எப்படி ப்ரோ ஜாயின் ஆகுறது கிளாஸ்ல? திருப்பி எதுக்கு ப்ரோ ஜாயின் பண்றோம்? சும்மா இன்னொரு வாட்டி பார்க்கலாம். அடுத்த தடவை சும்மா சொல்லி தர மாட்டேன் ப்ரோ. ஓகே. இது ஸ்காட் கார்னி அப்படின்றவர் இந்த கான்செப்டை எழுதுறாரு. ஸோ அந்த கான்செப்டில் நம்மளுக்கு என்ட்ரி எங்கே வரும்னா, மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் ஹார்மோனிக்கில் நம்மளுக்கு என்ட்ரி டு டார்கெட் பாயிண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா மட்டும்தான் வரும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? சம்டைம்ஸ் ட்ரெண்ட்லேயும் இந்த பேட்டர்ன்ஸ் வரும், ட்ரெண்டு கூடயும் நம்ம எடுத்து இதை பிடிச்சிக்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 5 பேட்டர்ன் நம்ம எழுதிக்கலாம். மெயினாக நான் எதை பார்க்குறேன்றது இந்த 5 பேட்டர்ன் தான். 1 பேட்டு, இன்னொன்று காட்லி. ஸோ மார்க்கெட்டில் ரிப்பீட்டடாக அதிகமாக ஃபார்ம் ஆகிறது எந்த பேட்டர்ன்னு கேட்டிங்கன்னா காட்லி ஃபார்ம் ஆகும். அதுக்கு அடுத்தது ரிப்பீட்டடாக ஃபார்ம் ஆகிறது பேட்டு. பட் எதுக்கு பவர் ஜாஸ்தின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே காட்லி சொல்லுவாங்க. பட் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் பேட்டுக்கு தான் பவர் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது பேட்டர்னுடைய நேம்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் எப்படி உருவாகுதுன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்படி மார்க்கெட்ல ஒரு லோ அண்ட் ஹை மார்க்கெட் போயிருக்குது. ஓகேங்களா? இந்த லோ அண்ட் ஹைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த ஃபிபனாச்சி டூலை போய்ட்டு எடுத்துக்கணும். நீங்கள் இந்த ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிற டூலை போய்ட்டு எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டாட்டு அந்த லோ டு செகண்ட் டாட்டு இந்த ஹை வரைக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபிபனாச்சி டூல் என்ன நம்மளுக்கு அந்த ஸ்விங்கில் சொல்லுதுன்னா, இது 38% ஆஃப் ஸ்விங்கு, இது 50% ஆஃப் ஸ்விங்கு, இது 61% ஆஃப் ஸ்விங்கு, இது 78% ஆஃப் ஸ்விங்கு மெஷர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குது. இந்த ஹார்மோனிக் பேட்டர்னும் அப்படிதான். ஈச் அண்டு எவ்ரி ஹைலோக்குமே ஃபிபனாக்கியால் மெஷர் பண்ணும் இந்த ஹார்மோனிக் பேட்டர்னு. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன் எடுக்கிறாங்க. இப்படி இருக்குது இல்லையா? இப்போ எக்ஸ் டு ஏ அண்டு எக்ஸ் டு பி அண்டு ஏ டு பி, பி டு சி, ஏ டு சி, பி டு டி, எக்ஸ் டு டி, ஏ டு சி எல்லாத்துக்குமே 5.505 0.651 2.113 0.87 இந்த ரேஷியோலாம் வருது இல்லையா? இந்த ரேஷியோ எதை டிபெண்ட் பண்ணி வருதுன்னா இந்த ஃபிபனாக்கி கால்குலேஷனை டிபெண்ட் பண்ணி வருது உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து இவ்வளோ பெருசாக ஹைலேருந்து ஒரு லோக்கு மார்க்கெட் வந்திருக்குது இந்த ஏ டு இந்த பி வரைக்கும். அப்போ அது ஃபிபனாக்கியில் எவ்வளோ தூரம் மெஷர் ஆகுதுன்னு நம்ம பார்க்குறோம். அந்த மெஷர்மெண்ட்டோடைய நம்பர் தான் இந்த நம்பர் ரேஷியோ. ஓகேங்களா?
அதே தான் இந்த ஏ டு சிக்கு எவ்வளோ தூரம் மெஷர்மெண்ட் வருதுன்னு பார்க்கறது தான் இந்த ரேஷியோ. ஸோ இப்படி ஏ டு பி, பி டு சி, சி டு டி, எக்ஸ் டு பி, எக்ஸ் டு டி, ஏ டு சி எல்லாத்துக்குமே வந்து ரேஷியோ வந்து ஹார்மோனிக்கை ஜென்ரேட் பண்ணும். அப்படி ஜென்ரேட் பண்ணி கிரியேட் பண்ணது தான் ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன். எல்லா பேட்டர்னுக்குமே சேம் இப்படி தான் வந்து ரேஷியோஸ் வரும். அதில் நம்ம எங்கே ட்ரேட் பண்ணுறோம்னா ஒரு சில பேட்டர்னுக்கு ஒவ்வொரு இடத்துல ரேஷியோஸ் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேட் இருக்குதுன்னா பேட்டுக்கு வந்து 0.886 அந்த ரேஷியோ வந்து எங்கே வரணும்னா எக்ஸ் டு டி பாயிண்ட்டுக்கு வரணும். இதுவே நீங்கள் காட்லி எடுக்கணும்னா எக்ஸ் டு டி பாயிண்ட்டுக்கு வந்து 0.786 அப்படின்ற ரேஷியோ வந்து வரும். ஸோ அந்த ரேஷியோவை டிபெண்ட் பண்ணி தான் இது வந்து இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் சொல்லிட்டு நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. இது வந்து நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன் இந்த பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்ணுறாங்கன்னு. இப்போ இந்த லோ டு இந்த ஹைக்கு எவ்வளோ மார்க்கெட் இருக்குதுன்னு அந்த ஃபிப்னாக்கி நம்ம போட்டு வச்சுருக்கிறோம். இப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்குது. இப்போ இதை வந்து இந்த 0 டு இந்த ஹை வரைக்கும் நம்ம போட்டிருக்கிறோம், இந்த லோ டு இந்த ஹை வரைக்கும். இப்போ இங்கேருந்து வந்த மார்க்கெட்டு எத்தனை பர்சன்டேஜ் டவுன் ஆயிருக்குதுன்னு எது நம்மளுக்கு சொல்லுதுன்னா இந்த ஃபிப்னாக்கி டூல் வந்து நம்மளுக்கு சொல்லுது. ஸோ எவ்வளோ தூரம் வந்திருக்குதுன்னா 0.5 அது வரைக்கும் வந்து மார்க்கெட் கீழே வந்திருக்குது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் இது என்ன ரேஷியோனா இது வந்து ஏ டு பி உடைய ரேஷியோ. ஸோ நான் அப்படியே எழுதிட்டு வரேன் உங்களுக்கு. இது எக்ஸ் உடைய ரேஷியோ, இது ஏ, இது பி. ஓகேங்களா? அண்ட் இங்கிருந்து எவ்வளோ பெருசு போகுது. இதுக்கு எப்படி நம்ம ஃபிபனாக்கி போடணும்னா ஏல இருந்து பிக்கு நீங்க ஃபிபனாக்கியை எடுத்து போடணும். ஓகேங்களா? ஸோ அப்படி போடும்போது இது என்ன ரேஷியோவில் நிற்குது, இப்போ இவ்வளோ தூரம் போயிருக்குதுன்னா 0.786 அந்த ரேஷியோ வந்து மார்க்கெட் வந்துருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அதுக்கு நேரம் நம்ம இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன் எடுத்து நம்ம அப்ளை பண்ணலாம். அதில் என்ன ரேஷியோ வருதுன்னு பாருங்க. அந்த நியர்பை தானே வருது, 0.792 வருது. இங்கே ஃபிபனாக்கியில் 0.786 வந்து வருது இல்லையா? அப்போது இந்த ஏ டு பிக்கு மெஷர் பண்ணால் சி உடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைச்சிருது. இப்போ அடுத்தது மார்க்கெட்டு அங்கேருந்து இப்படி கீழே வருது, இவ்வளோ தூரம் வந்து கீழே ஃபார்ம் ஆகிட்டு வந்துடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம எதை மெஷர் பண்ணால் டி உடைய வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும்னா இந்த பி டு சிக்கு நம்ம ஃபிபனாக்கி எடுத்து போடணும். ஓகேங்களா? ஸோ அப்படி வரும்போது அப்போ இந்த ரேஷியோ வந்து என்னன்றது நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ இதுக்கு நேரம் ஃபிபனாக்கி டூலில் ஆல்டர்னேட்டிவ் எதுவும் கொடுக்க கிடையாது, நம்ம இதுக்கு நேரம் நம்ம வச்சுப்போம். இங்கே 1.618 அப்படின்ற ரேஷியோ நம்மளுக்கு கிடைக்குது. அதை நம்ம ஹார்மோனில் செக் பண்ணிக்கலாம். வருதுங்களா? 1.611, இங்கே 1.618 வருது, இங்கே 1.611 வருது. கிளியரா? ஸோ அந்த நியர்பை ஒரு 5 பாயிண்ட் 2 பாயிண்ட் அந்த மாதிரி டிஃபரன்ஸ் வரும். பர்ஃபெக்டாக நியர்பை வச்சா பர்ஃபெக்டாகவே வரும். ஓகே ப்ரோ. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஹார்மோனிக்கு ஃபார்ம் ஆகுது. இது அதிகபட்சமாக எங்கே ஸ்டாப் ஆகும்னா எக்ஸ், ஏ, பி, சி, டி இந்த 4 ஸ்டெப்பு தான் ஹார்மோனிக்கில் இருக்கிறது. அதில் ஒரு பேட்டர்ன் மட்டும் யூனிக்காக வரும், ஏபிசிடின்னு சொல்லிட்டு வரும். அது எப்படி இருக்குன்னு எப்படி இருக்கும் அந்த பேட்டர்ன். இது ஏ, இது பி, இது சி, இது டி. இங்கேருந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கோடு போட்டோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹார்மோனிக் நார்மல் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிடும். இது மட்டும் பார்த்தோம்னா இது வந்து தனியாக ஒரு பேட்டர்ன் அப்படின்னு வந்து ஆத்தர் சொல்கிறாரு, இதை எழுதுனவர். ஓகேங்களா? அண்ட் இந்த ஹார்மோனிக் பேட்டர்னு என்னென்ன ஷேப்பில் இருக்கும்னா இது ஒரே ஒரு ஷேப்பு தான். எம் ஷேப் ஒன்று, அது அப்படியே ஆப்போசிட்டாக டபிள்யூ ஷேப் ஒன்று. இது டபிள்யூ வந்து செல்லுக்கான பேட்டர்னு, எம் வந்து பைக்கான பேட்டர்ன். இங்கேருந்து இந்த டி பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் பை ஆகணும்,
அண்ட் இந்த டபிள்யூ வந்து டி பாயிண்ட்ல இருந்து செல் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அது கிளியரா? கிளியர் ப்ரோ. கிளியர் ப்ரோ. ஓகே. இப்போ இந்த இந்த பேட்டர்னுக்குலாம் என்னென்ன ரேஷியோன்றது நம்ம நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு சிம்பிளாக நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த ஹார்மோனிக்கு நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணணும்னா இந்த ஃபிபனாக்கி வேல்யூவே அது வரைக்கும் அதை கொடுத்துருக்காங்கன்ற நீங்கள் நிறைய ஃபார்முலாஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டீப்பாக நீங்கள் ஹார்மோனிக் மெத்தடாலஜியில் நீங்கள் மார்க்கெட்டை பார்க்குறீங்க, ஹார்மோனிக் வேலை நீங்கள் மார்க்கெட்டை நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஆல்மோஸ்ட்டாக நானே எடுத்தாலுமே அது வந்து ஒரு 2.5 month 3 month நானே டைம் எடுத்துப்பேன். ஓகேங்களா? ஒரு பேட்டர்னுக்கே ஒரு வாரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட்டாக நான் வந்து என்னென்ன பேட்டர்ன் எடுப்பேன்னா இது இல்லாமல் நெக்ஸ்ட் ஒரு பேட்டர்ன்லாம் சொல்கிறேன். ஷார்க்கு, சைப்பரு, ஹால்ட் பேட்டு, ஹால்ட் ஷார்க்கு, ஷார்க்கு அண்டு சைஃபரு இது எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸஸ் ஆட் ஆகும். அது இல்லாமல் இன்னும் ஒரு 15-20 பேட்டர்ன் வச்சுருக்கிறேன். அதெல்லாமே நான் வந்து சொல்ல ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 3.5 month ஆகிடும். ஒவ்வொரு பேட்டர்னுக்குமே எப்படி ரூட் ஸ்கொயர்ஸ் எடுக்கணும், எப்படி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும், ஏன் எக்ஸ் டு ஏ வந்து ஃபார்ம் ஆகுது, ஏன் ஏ டு பி ஃபார்ம் ஆகுது, ஏன் பி டு சி ஃபார்ம் ஆகுது, ஏன் சி டு டி ஃபார்ம் ஆகுது, ஏன் எக்ஸ் டு டிக்கு நம்ம ஒரு ரேஷியோ மெஷர் பண்ணுறோம், இது எல்லாமே வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்கன்னா புக்கு வந்து அப்லோட் பண்ணிருப்பேன். வால்யூம் 1 மொத்தம் 3 வால்யூம் இருக்குது ஹார்மோனிக்கில். ஸோ வால்யூம் 1 வந்து நானே அப்லோட் பண்ணிருப்பேன் எஜுகேஷன் கண்டென்ட்டில். அது நீங்கள் எடுத்து நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குதுன்னா நீங்கள் அதை எடுத்து நீங்கள் ஸ்டடி பண்ணலாம். ஓகேங்களா? ஓவராலாக கால்குலேஷன் தான். பட் இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷனோட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா யூனிவர்சல் லாவோட இது கனெக்ட் ஆகுது. இந்த ஹார்மோனின்ற வேர்டு வந்து நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஹியூமன் ஹார்மோன்ஸு, இந்த ஹார்மோனி பிஸ்னஸ்ஸு, ஹார்மோனி சைக்காலஜி நிறைய வந்து இருக்கும் இந்த ஹார்மோனின்ற வேர்டு வந்து. ஸோ இதுவும் அந்த மாதிரி ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு பேட்டர்ன் தான் மார்க்கெட்டில். ஓகேங்களா? மார்க்கெட்டில் அந்த ஏரியாவுக்கு நேராக வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து ரிவர்சல் எடுக்கும்ன்றது லாஜிக். ஸோ அது எந்த ப்ரைஸுக்கு நேராக வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் எடுக்கும் அப்படின்றதுலாம் பார்க்கலாம். ரொம்ப அதிகமா பேசுறனா வர வர இல்ல ப்ரோ. ஃபீல் ஆகுது, அதனால தான் கேட்குறேன். ஸோ இதில் மெயினாக நம்ம பார்க்கக்கூடிய ரேஷியோ என்ன இந்த பேட்டர்னில்னா எக்ஸ் டு பி மெயினாக நம்ம பார்க்கணும். என்ன பேட்டர்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ எக்ஸ் டு பி வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட்டு எக்ஸ் டு டி வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அட்வான்ஸாகவே. ஓகேங்களா? அந்த எக்ஸ் டு டி வேல்யூ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரீசனபிளாக இருக்கிறது எக்ஸ் டு பி வேல்யூ. இந்த ஏ டு சி வேல்யூவும் பி டு டி வேல்யூவும் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா? மெயினாக எக்ஸ் டு பி அண்ட் எக்ஸ் டு டி அந்த வேல்யூ மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஓகே ப்ரோ. டு பி இருந்தா டு டி கண்டுபிடிக்கலாம் ப்ரோ. ஆமா, டீல் தான் நீங்க வந்து என்ட்ரி போட போறீங்க. அதுக்கு அங்க நீங்க என்ட்ரி போறதுக்கு காரணமா இருக்கிறதுக்கு என்னன்னா அந்த பி வேல்யூ தான் உங்களுக்கு காரணமா இருக்கும். 1 2 3 எந்த பேட்டர்ன்ல பி ஓட வேல்யூ மேட்ச் ஆகுதோ அந்த டி ஓட வேல்யூ போடலாமா ப்ரோ? சொல்றேன். ஆர்வம் ஜாஸ்தியா இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும். ஆனா அந்த அதே ஆர்வம் லைஃப் லாங் இருக்குமான்னு தெரியல.
அப்படி கேட்ட ப்ரோ அந்த ஆர்வமெல்லாம் இருக்கு ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ பார்த்துக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி நான் 1000 பேரை மேய்ச்சிட்டு வந்துக்கிறேன். ஸோ எனக்கு பிடிச்சது இந்த 5 பேட்டர்ன் தான். ஸோ 5 பேட்டர்னில் எது எனக்கு ஃபேவரட்னா இவர் தான், பேட். நைட்டில் மட்டும் பறந்துட்டு இருப்பார் வானத்தில். ஸோ இந்த எக்ஸ் டு பி வேல்யூ பேட் பேட்டர்னுக்கு என்னவா இருக்கணும்னா ஸ்ட்ரிக்டாக அந்த ரேஷியோ வந்து 0.382 இந்த ஃபிபனாக்கியோட ரேஷியோ வந்து ரீட்ரேஸ்மெண்ட் மார்க்கெட் வந்திருக்கணும். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் இருந்து 0.599 இந்த ரேஷியோ வரைக்கும் நீங்கள் இருந்தால் எக்ஸ் டு டி வேல்யூவை வந்து நீங்கள் பேட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரேஷியோ வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துருக்குதுன்னா உங்களுக்கு பேட் பேட்டர்னாக இருக்கிறதுக்கு தான் பாசிபிள், வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. அண்ட் அதே எக்ஸ் டு பி காட்லியோடைய பேட்டர்னுக்கு மஸ்ட் 0.600 மேலே இருக்கணும். பார்க்கும்போது நமக்கு அந்த வேல்யூ புரியாது இல்லை ப்ரோ, தெரியாது இல்லை நமக்கு. அங்கிருந்து 0.650 வரைக்குமே நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இதில் மெயினான விஷயம் 0.618 அந்த ஒரு மேட்டர் தான் வந்து நீங்கள் ப்ராப்பராக எடுக்கணும். பட் அதே ரேஷியோவில் உங்களுக்கு பேட்டர்ன் கிடைக்குமானா மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் கிடைக்காது. எப்போயாச்சும் ஒரு டைம் தான் அந்த 0.618 ரீட்ரேஸ்மெண்ட் வந்து கிடைச்சிருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் இந்த மாதிரி 10 பாயிண்ட் முன்னே 10 பாயிண்ட் பின்ன அந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இது ஓவராலாக வச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மெயினாக நீங்கள் 0.618 அப்படின்ற ரேஷியோ வந்து இருக்குதான்னு பார்த்துக்கோங்க, அந்த எக்ஸ் டு பியோடைய வேல்யூ. அண்ட் இது கிடைக்கலன்ற போது இந்த 0.600 டு 0.650 வரைக்கும் அது எதனா கிடைக்குதான்னு பாருங்க, அந்த எக்ஸ் டு பி வேல்யூடைய ரேஷியோ. ஓகே ஓகே. அண்டு பட்டர்ஃப்ளை இதுக்கு மஸ்ட் 0.786 மஸ்ட் இருக்கணும். ஓகேங்களா? இது 0.618 அப்படி கிடைக்கலன்னா 0.780 டு 0.789 இப்படி கிடைக்குதான்னு பாருங்க. இதை தாண்டி கிடைக்குதுன்னா பட்டர்ஃப்ளை வந்து எடுக்காதீங்க. ஓகேங்களா? மஸ்ட் எக்ஸ் டு பி உடைய வேல்யூ வந்து 0.786 இருக்கணும் உங்களுக்கு. நேக்கட் புரியல? நேக்கட் ஐல பார்க்கும்போது அது தெரியுமா இந்த மெஷர்மெண்ட் தான் இருக்குன்னு? இருங்க டவுட் நான் அப்புறம் பேசுவேன். அண்டு கிராப் இதுக்கும் சேம் காட்லிக்கு என்ன ரேஷியோஸ் நீங்கள் பார்த்தீங்களோ அதே தான் இதுக்கும். ஓகேங்களா? சேம் 0.618 மஸ்ட் இருக்கணும். அது கிடைக்கலன்ற போது 0.600 டு 0.650 வந்து நீங்கள் எக்ஸ் டு பி உடைய ரேஷியோ வந்து பார்த்துக்கோங்க. அண்டு டீப் கிராப் இது வந்து பெரிய பேட்டர்ன். இது பெரிய பேட்டர்னா இந்த பேட்டர்ன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். ஆனால் இதுக்கு எக்ஸ் டு பி உடைய ரேஷியோ வந்து ஒன்று தான், 0.886 இருக்கணும் உங்களுக்கும். இது வந்து எக்ஸ் டு பி உடைய ரேஷியோவாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸ் டு பி உடைய ரேஷியோ. அண்டு எக்ஸ் டு டி உடைய ரேஷியோ நம்மளுக்கு என்ட்ரி போடுறதுக்கு இருக்கக்கூடிய ரேஷியோ. அந்த டி பாயிண்ட்ல தான் நம்ம வந்து என்ட்ரியை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்.
அது என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். எக்ஸ் டு டி இது என்ன ரேஷியோ இருக்கணும்னா 0.886 அப்படின்ற ரேஷியோ வந்து மஸ்ட் இருக்கணும். இது கரெக்டாக இருக்கணும். ஆனால் சம்டைம்ஸ் உங்களுக்கு அப்படி கிடைக்காது. என்ட்ரிஸ் வந்து சம்டைம்ஸ் 0.82ல் எடுத்துகிட்டு போகும், 81ல் எடுத்துகிட்டு போகும், 83ல், 84ல், 85, 86, 87, 89 அந்த ரேஷியோஸ் வந்து என்ட்ரி ட்ரிகர் ஆகிட்டு போகும். ஓகேங்களா? பட் ப்ராப்பரான என்ட்ரி எங்கே வந்து இருக்கணும்னா 0.886 தான். ஓகே, பட் இருந்தாலையும் இந்த ரேஷியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 0.882ல் இருந்து 0.889. ஓகேங்களா? 880லேருந்து கூட நீங்கள் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த 9 பாயிண்ட்டுக்குள்ளே எதனா ஒரு ஏரியாவிலேருந்து திரும்பும். ஓகே, இது வந்து எக்ஸ் டு டி பாயிண்டோடைய வேல்யூ இது. அண்ட் காட்லிக்கு 0.780 to 0.789. ஸோ இதுக்கும் சேம் அதே 786ல் தான் வந்து என்ட்ரி எடுக்கணும். பட் ப்ராப்பராக இடம் எடுக்கிறது கிடையாது. அதனால 0.780 வந்து வச்சுக்கோங்க. அங்கேருந்து 789 அந்த ரேஷியோஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பட்டர்ஃப்ளைக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் இந்த இடத்துல. இந்த எக்ஸ் டு டி உடைய வேல்யூ வந்து 1.272-274, மெயினாக 272 அந்த ரேஷியோஸில் வந்து நீங்கள் என்ட்ரியாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பட்டர்ஃப்ளை கிடைக்கிறதுலாம் கொஞ்சம் ரேரு. ஆனால் எல்லாரும் நீங்கள் பார்க்கும்போது இந்த ஹார்மோனிக் பேட்டர்னை பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி மாதிரி தான் இருக்கும் இல்லையா? பட் பட்டாம்பூச்சி பேட்டர்ன் கிடைக்கிறது கொஞ்சம் மார்க்கெட்டில் ரேர். கிடைச்சா நீங்கள் என்ட்ரி போகலாம் அதில். அண்டு கிராப் இதோடைய என்ட்ரி பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா 1.618. இதுதான் வந்து ஸ்ட்ரிக்டாக கரெக்டான என்ட்ரி. பேட்டுக்கு 886, காட்லிக்கு 786, பட்டர்ஃப்ளைக்கு 1.272, கிராபுக்கு 1.618. இதுதான் வந்து கரெக்டான வேல்யூஸ். பட் அந்த கரெக்டான வேல்யூஸ்லேயே வந்து மார்க்கெட் ட்ரிகர் பண்ணுறானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 2 ரேஷியோ 3 ரேஷியோ டிஃப்ரென்ஸ் வந்து ட்ரிகர் பண்ணிட்டு போகிறானுங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் அந்த 880லேருந்து 889 வரைக்கும் கொடுத்துருக்குறது. அதனால தான் 780லேருந்து 789 வரைக்கும் கொடுத்துருக்குறது உங்களுக்கு. அதே மாதிரி இதில் 0லேருந்து 1.619 அது வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதே தான் இந்த டீப் கிராபுக்கும். ஸோ இதில் என்ன இன்னொரு விஷயம் ஆட் ஆகுது டீப் கிராப்லனா 1.618 அப்படிங்கிற ரேஷியோ வந்து நீங்கள் என்ட்ரி பாயிண்ட்டாக வைக்கணும். இந்த என்ட்ரி பாயிண்ட்டு லாஸ்டில் போகுது, அதாவது எஸ்எல் அடிச்சிடுச்சுன்னா அந்த பேட்டர்ன் வந்து ஸ்டில் வேலிட் தான், அது வந்து ஃபெயிலியர் கிடையாது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்டெண்ட் ஆகும். அந்த பேட்டர்ன் எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும்னா அந்த ஃபிபனாக்கி வேல்யூவில் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகும். ஸோ அடுத்த எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா 2.618. அதுவும் எஸ்எல் அடிக்குதுன்னா 3.618. அதுவும் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா 4.618. அதுவும் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா 5.618. ஓகேங்களா? ஸோ மோர் தென் 5 டைம்ஸ் வந்து இந்த பேட்டர்னை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேயும் யூஸ் பண்ணலாம். பட் நமக்கு இதுவே போதும். 5 தடவை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஏன்னா 4 தடவை எஸ்எல் வாங்கி 5ஆவது தடவை என்ட்ரி யாரும் போட மாட்டோம். ஒரு தடவை எஸ்எல் வாங்க நம்ம யாரும் போட மாட்டோம். பட் இந்த பேட்டர்னுக்கான ரூல் வந்து அது வரைக்கும் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ரேஷியோஸ் தான் வந்து மெயின். இந்த ரேஷியோஸ் என்ன பண்ணுங்க, கம்பல்சரி மனப்பாடம் பண்ணாலும் சரி புரிஞ்சுக்கினாலும் சரி சீக்கிரமாக இதை வந்து மனப்பாடம் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு.
பேட்டுக்கா இது வந்து எக்ஸ் டு பி வேல்யூ, இது வந்து எக்ஸ் டு டி வேல்யூ அப்படின்றது நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஏன் நான் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன்னா, இது வந்து ட்ரெண்டு கூட மோஸ்ட்லி ஃபார்ம் ஆகக்கூடிய பேட்டர்ன்ஸ். ஸோ அதனால இதை வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இது அதிகமாக ரீட்ரேஸ்மெண்ட்டில் வர்றது கிடையாது, மோஸ்ட்லி ட்ரெண்டு கூட வரும். ஆனால் ஹார்மோனிக்குடைய மெயின் ரோல் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் வந்து நம்ம என்ட்ரி போட்டு டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த பேட்டர்ன்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி ட்ரெண்டு கூட வரும். அதனால தான் இந்த பேட்டர்னை எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பேட்டர்ன் நம்ம பார்த்தோம்? பேட் ப்ரோ. பேட் எல்லாம் இப்போ சீசன் வேறு, ஐபிஎல் சீசன், எல்லாருக்கும் பேட் வந்து ஞாபகம் இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப டீப்பாக கொண்டு போகல ஹார்மோனிக்கில் உங்களுக்கு ஜஸ்ட் அந்த ப்ரைஸ் ஆக்ஷனோட நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் போதுன்ற அளவுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ஓகேங்களா? ஸோ பேட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் வந்து பார்ப்போம். புல்லிஷுக்கு எம் வருமா டபிள்யூ வருமா? டபிள்யூ ப்ரோ. எம் வருமா டபிள்யூ வருமான்னு கேட்டேன். டபிள்யூ ப்ரோ. ப்ரோ டபிள்யூ, புல்லிஷ்க்கு டபிள்யூ. இது எக்ஸ், இது ஏ, இது பி, பேட்டர்ன் ப்ரோ. எம் தான் ப்ரோ, எம் தான். இது சி. நான் டி பாயிண்ட்டை தான் என்ட்ரி போடணும்னு சொல்லிட்டு 1க்கு ஒரு 10 தடவைக்கு மேலே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ டி பாயிண்ட்ல இங்கே என்ட்ரா வரைக்கும்னா இங்கேருந்து மார்க்கெட்டு இப்படி மேலே போகணும். அதே மாதிரி இந்த இடத்துல டி பாயிண்ட் என்ட்ராகும் இங்கேருந்து கீழே வரணும். இப்போ புல்லிஷுக்கு எம் வருமா டபிள்யூ வருமா? எம் ப்ரோ. எந்த நம்பிக்கையில் போய் டபிள்யூ சொன்னீங்க? இல்ல ப்ரோ, புல் சார்ட்ல வந்து டபிள்யூ தானே ப்ரோ. ஏதோ ரீசன் சொல்றீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹார்மோனிக் பேட்டர்ன் வந்து எடுத்துப்போம். இப்போ எக்ஸ் டு ஏக்கு நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பி பாயிண்ட் நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும். பி பாயிண்ட் பேட்டுக்கு என்ன ரேஷியோவா வரணும்? எக்ஸ் டு பிக்கு 0.38. 38. அதுல இருந்து 599 ப்ரோ. 0.599. 599. ஸோ அது வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம் எக்ஸ் டு பி பாயிண்ட். ஓகேங்களா? நான் வந்து ஒரு குத்து மதிப்பாக அந்த 382 599க்கு உள்ளார ஒரு ரேஷியோ வந்து நான் வச்சிருக்கிறேன் 495ன்னு. ஸோ இதுவும் வந்து பேட்டுக்கான ஒரு ரேஷியோ தான். இப்போ நெக்ஸ்ட் இங்கேருந்து சிக்கு வந்து ஒரு ரேஷியோ வருது இல்லையா? அந்த ரேஷியோ நம்மளுக்கு தேவையில்லை. இதில் நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, இந்த ஏவை போயிட்டு சி கட் பண்ணக்கூடாது. அதாவது ஏக்கு மேலே சியோடைய பாயிண்ட் வந்து பிளேஸ் ஆகக்கூடாது, ஏக்கு கீழே இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கேன், திரும்பியும் சொல்கிறேன், ஏக்கு கீழே இருக்கணும் சி, ஏக்கு மேலே வந்து சி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து இங்கே மார்க்கெட்டு இப்படி இருக்குதுன்னா இது வந்து ஏ பாயிண்ட்டாக இருக்குது. இந்த ஏவை போயிட்டு சி கட் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. ஏக்கு நியர்பை போயிட்டு கூட திருப்பி கீழே தான் வந்துருக்கணும். ஏவை போயிட்டு கட் பண்ணிட்டு இருந்தால் அது வந்து பேட் கிடையாது. ஓகே, ஓகே தானே? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. அந்த சி வந்து இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம், இதுக்கு மேலே மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸ் டு டிக்கு பேட்டுக்கு என்ன ரேஷியோ சொன்னால்? $0.8812. 0.8812 889 ப்ரோ.
8812 889. ஸோ நம்ம 887 வச்சுருக்கோம். இதுவும் வந்து கரெக்டான என்ட்ரியா. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன் கிடைச்சிருச்சு. ஸோ இது என்ன பேட்டர்ன்னா பேக் பேட்டர்ன். இப்போ இதில் நம்ம என்டர் ஆகணும், எஸ்எல் பிளேஸ் பண்ணணும், அண்டு டார்கெட் பிளேஸ் பண்ணணும். எல்லா ஹார்மோனிக் பேட்டர்னுக்குமே வந்து 2 டார்கெட் இருக்குது. டார்கெட் 1 அண்டு டார்கெட் 2ன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஹார்மோனிக் மெத்தடாலஜியில் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ இந்த பேக் பேட்டர்னுக்கு எஸ்எல் எங்கே வரும்னா, இது லோ, இது ஹை, இது திருப்பி இங்கே ஒரு புல் பேக் லோ, திருப்பி இங்கே ஒரு ஹை, திருப்பி இங்கே ஒரு லோ. இது எங்கே ஸ்டார்ட் ஆகுது? இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அந்த எக்ஸ் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடம் தான் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டாக வந்து வரும். இந்த ஏரியா மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் அது வந்து ஸ்விங் லோவாக தான் இருக்கும். நீங்கள் அங்கே தான் போயிட்டு எடுக்கணும். இது வந்து ஸ்டாப் லாஸ் உடைய ஏரியா. ஓகே, அண்ட் என்ட்ரி பாயிண்ட் எங்கே சொல்லியிருந்தவங்களா இருக்கும்? டில ப்ரோ. டி பாயிண்ட். இது என்ட்ரி ஆகக்கூடிய ஏரியா. இப்போ இங்கே நம்ம இது வந்து ஒரு புல்லிஷான பேட்டர்னு, நம்ம இங்கே என்ட்ரி போட்டுட்டோம். அண்டு இந்த ஏரியா நம்ம ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணிட்டோம். டார்கெட் எப்படி பிளேஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சியிலிருந்து டி வரைக்கும் நீங்கள் ஃபிபனாக்கி டூவில் வந்து எடுத்து அப்ளை பண்ணணும். சியில் ஃபஸ்ட்டு கிளிக்கு, டிக்கு நேராக வந்து செகண்ட் கிளிக்கு. ஓகேங்களா? இந்த ஃபிபனாக்கி டூவில் எடுத்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இதில் ஃபஸ்ட்டு டார்கெட்டை நம்ம எந்த ஏரியாவை நம்ம டார்கெட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த 0.382 அப்படிங்கிற ஏரியா வந்து டார்கெட் 1. அண்ட் இது வந்து டார்கெட் 1 இருக்கும். அண்டு செகண்ட் டார்கெட் எங்கே இருக்கும்னா இந்த 0.618. ஏன் அந்த 0.382வும் அந்த 0.618 நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு லாஜிக் வந்து சொல்றாங்க. ஹார்மோனிக்ல மார்க்கெட்டு ஹார்மோனிக்ல ட்ரேட் ஆகுறது ரீட்ரேஸ்மெண்ட் தான். நம்ம அந்த டார்கெட்டாகவே பிடிச்சிட்டு இருக்கிறோம். என்ட்ரிலேருந்து ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம டார்கெட்டாக பிடிச்சிட்டு இருக்கிறோம். அதுதான் அவங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய லாஜிக். ஓகேங்களா? மார்க்கெட்டு அந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்விங்குக்கு எவ்வளோ தூரம் போகிறானுங்கன்னா, ஒன்று இந்த 0.382லேருந்து செல் ஆகிறானுங்க, இன்னொன்று 0.618லேருந்து மார்க்கெட் ரன் ஆகுது. அதுவே இப்படி பையாக இருந்தாலையும் இங்கேருந்து வர ரீட்ரேஸ்மெண்ட் எப்படி போகணும், இந்த C2 டிக்கு நம்ம போடுவோம், இங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு போயிடுது. இல்லைன்னா இந்த 6.1லேருந்து மார்க்கெட்டை ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு போயிடுது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து அவங்க அந்த ஏரியாவை டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நல்லா உங்களுக்கு அந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து நல்லா தெளிவாக இருக்கிறீங்கன்னா, நீங்கள் ஹார்மோனிக் உடைய சி பாயிண்ட்டு ஏ பாயிண்ட்டு நீங்கள் டார்கெட் பண்ணலாம். இது உங்களுக்கு லிக்விடிட்டியாக கன்வெர்ட் ஆகும். இந்த ஏரியாவை நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம் இங்கே என்ட்ரி போட்டு. ஸோ ஆக்சுவலாக இது எப்படி என்ட்ரி நீங்கள் ஆகுவீங்கன்னா, இது வந்து எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும் இந்த ஏரியாவில் இல்லையா? இந்த ஏரியா இன்டர்னல் லிக்விடிட்டி அந்த பி பாயிண்ட் வந்து மாறும். அந்த இன்டர்னல் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு இந்த எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் ட்ரிகர் பண்ணிட்டு ஒரு சிஹெச்ஓ கொடுக்கும். ஸோ அந்த சிஹெச்ஓவில் என்ட்ரு ஆகுறீங்கன்னா இந்த ஐயா தான் நீங்கள் நார்மல் சப்ளை டிமாண்டில் ட்ரேட் பண்ணுவீங்க இல்லையா? ஆமா ப்ரோ. ஆனால் மார்க்கெட்டு இப்படி ஃப்ளோவாக அந்த பி பாயிண்ட்டை கட் பண்ணும் போது மார்க்கெட்டு மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் வந்து மிட்டிகேஷன் பாயிண்ட் வரைக்கும் தான் போகும்ன்றது ஒரு லாஜிக் இருக்குது. இந்த பி பாயிண்ட் வந்து மிட்டிகேஷன் பாயிண்ட்டாக மாறும். ஏன்னா இந்த ஏவை பிரேக் பண்ணுறதுக்கு சிஏல முடியல.
ஸோ அது வந்து ஃபெயிலியர் ஸ்விங்கு மிட்டிகேஷன் ஸ்விங்காக மாறப்போகுது. ஸோ அதனால் இது வரைக்கும் போகலன்றதுனால இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கான என்ன டார்கெட்டோ அதை வந்து ஹார்மோனிக்கில் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து மெயின் அண்ட் லாஜிக். பிரேக்கர் பாயிண்ட் டார்கெட். பிரேக்கர் பாயிண்ட் கிடையாது, வந்து மிட்டிகேஷன் பாயிண்ட். இது வந்து இப்படி போய் வந்திருந்தால் தான் இந்த பி பாயிண்ட் வந்து பிரேக்கர் பாயிண்ட்டாக மாறும். ஏன்னா இங்கே ஒரு பிஓஎஸ் ஏவை வந்து சி பிரேக் பண்ணுறதுனால பிஓஎஸ் வந்துடும். இதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு டிமாண்டு கிடச்சிரும். அந்த டிமாண்டை வந்து பிரேக் பண்ணால் தான் உங்களுக்கு பிரேக்கர் பாயிண்ட்டாக மாறும். ஏவை போய்ட்டு சி பிரேக் மிட்டிகேஷன் பாயிண்ட்டாக தானே மாறும். ஆமாம் ஆமாம் ப்ரோ. ஸோ நீங்கள் ஹார்மோனிக்கை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் ஹார்மோனிக்கில் என்ன டார்கெட் கொடுக்குறாங்களோ அந்த டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹார்மோனிக்கில் என்ன எஸ்எல் கொடுக்குறாங்களோ அந்த எஸ்எல்லே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே வந்து சேஃப். ஓகேங்களா? இது அப்படியே உள்டாவாக திருப்பி போட்டால் செல்லுக்கான பேட்டர்ன் வந்து வந்துடும். ஸோ சேம் லாஜிக் எல்லா பேட்டர்னுக்கும் அப்படி தான் வரும். இது வந்து செல்லுக்கான பேட்டர்ன். நம்ம அப்படியே நம்ம இந்த சி டு டிக்கு நம்ம ஃபிப்னாக்கி அப்ளை பண்ணுறோம். இந்த 0.382 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். இந்த 0.618 செகண்ட் டார்கெட்டாகவும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். கோல்டு 84 போயிடுச்சா திருப்பியும்? இந்த ஏரியா கண்ட்ரோல் பண்ணி எஸ்எம்எஸோட என்ட்ரி அது. ஸோ எஸ்எம்எஸ் அதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் லைவ் ட்ரேடிங்குள்ளே வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அங்கே வந்து நீங்கள் நிறையா ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுப்பீங்க லைவ் ட்ரேடிங்குள்ளே வரீங்கன்னா. ஏன்னா அங்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்றது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே நான் சொல்லிட்டு போயிடுவேன். அங்கே லைவில் வந்து இன்னொரு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் போது வேறு மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். நான் எவ்ரி வீக்கெண்ட் லைவ் ட்ரேடிங்குள்ளே வர ட்ரேடர்ஸ் வந்து ப்ராஃபிட்டபிளாக தான் போகிறாங்க வெளில. ஸோ அடுத்த பேட்சுலாம் ரெக்கார்டிங்கே கிடையாதுன்னு நினைக்கிறேன். உங்கள் பேட்சோட லாஸ்ட் நினைக்கிறேன் ரெக்கார்டிங்களா? ஸோ இது வந்து அப்படியே என்ன ப்ரோ? இல்ல இப்ப இது வரைக்கும் இருக்கிற ரெக்கார்டிங்ஸ் அப்படியே தானே ப்ரோ இருக்கும். நான் டவுட் நான் பாத்துக்கலாம்ல. என்ன சொல்றீங்க புரியல. ப்ரோ இந்த ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணுவீங்களான்னு கேக்குறாங்க ப்ரோ. ரெக்கார்டிங் இருக்குமான்னு கேக்குறீங்களா? ஆமா ப்ரோ, டிஸ்கார்ட்ல அப்படியே இருக்குமான்னு கேக்குறாரு. பழைய ரெக்கார்ட் எல்லாமே. ஸோ இது வந்து பேட்டர்ன்ஸ். ஓகேங்களா? இது வந்து வேரியஸ் பேட் பேட்டர்னு, இது வந்து புல்லிஷ் பேட் பேட்டர்னு. வேறையோ கிரிக்கிக்கிறோம். நிறைய பேசுகிறேன் போல இருக்குது நான் வர உங்ககிட்ட. அதெல்லாம் இல்லை ப்ரோ. அப்படியெல்லாம் இல்லை இல்லை, அதனால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நான் நிறைய பேசுறதுனால எனக்கு எதனா பாதிப்பு வந்துடுமான்னு பயமா இருக்குது. அதிகமா கண்டென்ட் தவிர்த்து எதுவும் பேசுறீங்க ப்ரோ? கண்டென்ட் தானே ப்ரோ பேசுறீங்க. எஜுகேஷனல் கண்டென்ட் மட்டும் தானே.
அடிக்கடிக்கு மோட்டிவேஷனா எதனா பேச ஆரம்பிச்சிருன்னு. பரவாயில்ல ப்ரோ, அது எங்களை பூஸ்ட் அப் பண்ணும் ப்ரோ. ஸோ சேம் இப்போ காட்லிக்கு எக்ஸ் டு பி அதோடைய வேல்யூ என்ன வரும்? ஜீரோ பாயிண்ட் 0.618 600 to 650 வரையும் எடுத்துக்கலாம். எக்ஸாக்ட் பாயிண்ட் 618. ஓகே ஓகே ஓகே. ஸோ காட்லிக்குமே என்ன ஆகும்னா அந்த ஏவை போயிட்டு கட் பண்ணக்கூடாது. ஏவை கட் பண்ணால் அது வேற பட்டனாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதையுமே வந்து ஏவை போயிட்டு சி கட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு கீழே தான் வந்து இருக்கணும். டி பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கிறோம்? 780 0.780 to 789. இது நீங்களாம் இது பிரபு மாயக்கண்ணனுடைய பவர் ஆஃப் 3 கான்செப்ட் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஃப்ரீ இல்லை, பெய்டு வெபினார். அது நீங்கள் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க. பண்ணீங்களா? இல்லையே ப்ரோ. எதுல ப்ரோ போய் ஓபன் பண்ணுங்க? அட்மினை வந்து எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அவருடைய ஃப்ரீ வெபினார் ஃப்ரீன்ற பாருங்க, பெய்டு வெபினார் நீங்கள் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட மென்டார்ஷிப் எடுத்தவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறதா அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதை நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கிறதுக்கு அந்த ரூல்ஸ் இருக்குது. ஓகே கீழே பேட்டன் போட்டீங்க ப்ரோ, புல்லிஷ் பேட்டன் போட்டீங்க. அட்மினை போய்ட்டு எல்லாருமே நைட் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லை நாளைக்கு மார்னிங் கான்டாக்ட் பண்ணுங்க. நைட்டே கான்டாக்ட் பண்ணுங்க, ஃப்ரீயாக தான் இருப்பார் அவர். ஓகேங்களா? ஸோ அது கம்மிங் ஏப்ரல் மாதமும் மே மந்த் ஸ்டார்டிங்ல என்னமோ சொல்லிட்டு இருந்தார். மே மாசம் ப்ரோ, மே 5 நினைக்கிறேன். அவருடைய வெபினார் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவங்க சொல்கிற ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு அவங்க சொல்கிறத செஞ்சால் மட்டும் போதும். நீங்கள் இல்லை நீங்கள் பே பண்ணி பார்க்குறீங்க எனக்கு தேவையில்லை அப்படி சொல்கிறவங்க ஓகே, அது உங்களுடைய விஷ். ஓகேங்களா? ஸோ சேம் எல்லா ஹார்மோனிக்குமே வந்து டார்கெட் சேம், அந்த C to D தான் வந்து டார்கெட்டு. இந்த D பாயிண்ட் நம்ம இந்த ரேஷியோ வைக்கணுன்றதுக்கு ரீசனபிளாக இருக்கிறது இந்த X to B பாயிண்ட்டு. அங்கே என்ன ரேஷியோ கிடைக்குதோ அதை பார்த்து தான் நம்ம வந்து D பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதே இடத்துல நம்மளுக்கு பேட்டுக்கான ரேஷியோ கிடைக்குதுன்னா பேட்டோடைய என்ட்ரி பண்ணா 886 வரும். ஸோ நம்ம அங்கே தான் வந்து என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குதுன்னா நம்ம இந்த ரேஷியோ வந்து நம்ம என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். ஆஸ் யூஷுவல் ஸ்டாப் லாஸ் என்னன்னா அந்த எக்ஸ் பாயிண்ட் தான். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாலும் உங்களுக்கு ஹார்மோனிக்கும் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் ஓகே. நான் மார்க்கெட்டில் வந்து பெரிய கம்பசஸ் திரும்பலாம் ஒன்றும் கிடையாது. அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்குது. அதாவது ஒரு ஈஸியான விஷயத்த கஷ்டமான முறையில் சொல்லி கொடுத்தா தான் அது இவ்வளோ பெரிய கஷ்டன்றது தெரியும் போல இருக்கு. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நாங்கள் ஒருத்தர் வந்து இங்கே சும்மா சொல்லி கொடுத்துட்ருக்குறான்னா அதை வந்து மதிக்காமல் 35 பேர் இருந்தீங்க ஸ்டார்டிங்கு, இன்னைக்கு 10 பேர் வந்துக்கிறீங்க. இதில் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டேவே சொன்னேன்னு நினைக்கிறேன் யாருக்கிட்டையும். ஃபைனல் எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இருந்தான். அதே மாதிரி தான் பண்ணிருக்கிறீங்க. எங்கேயாச்சும் போயிட்டு நீங்கள் ஒரு 40,000 50,000 1 லட்சம் நீங்கள் ஃபீஸ் கட்டி படிச்சுட்டு வந்தாலும் இதோடைய வேல்யூ என்ன தெரியும்னு நினைக்கிறேன். Stop loss. So once Gartley வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் கிராபுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த காட்லியோடைய பாயிண்ட் வந்து எஸ்எல் அடிக்குதுன்னா
நெக்ஸ்ட் தூக்கின்னு போயிட்டு 1.618 அந்த ரேஷியோவில் போயிட்டு நீங்கள் வச்சு ட்ரேடு பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? காட்லி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து கிராப் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். எஸ்எல் எங்க வைக்கணும் ப்ரோ? எதுக்கு கிராப் ப்ரோ. இன்னும் அதெல்லாம் வரைஞ்சி காட்டுறேன் இருங்க, இல்லை வயலு சொல்லிட்டு போயிடுவேன். டார்கெட் ஓகேங்களா? இது வந்து காட்லியோடைய எக்ஸ் டு டி வேல்யூ, எக்ஸ் டு பி வேல்யூ இது கரெக்டாக இருந்துச்சுன்னா காட்லி பட்டன் கிரியேட் ஆகும். ஸோ அப்படி என்ட்ரிக்கு வருதுன்னா இதுதான் டார்கெட், இதுதான் எஸ்எல், இதுதான் என்ட்ரி, இப்படி தான் வந்து ஃபார்ம் ஆகும் காட்லி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பட்டர்ஃப்ளை பேட்டர்ன். ஸோ இன்றைக்கி ஹார்மோனிக் வந்து கவர் பண்ணிடலாம் உங்களுக்கு. நாளைக்கு வேண்டாம், இன்னையோட கொஸ்டின் எல்லாமே கிளியர் ஆகிட்டோம். நாளைக்கு 5 மணியோட வர மாட்டேங்குன்னு தெரியும் எனக்கு. நான் வந்து வேஸ்ட்டாக கற்ற விரும்பல. ஸோ இதோடைய எக்ஸ் டு பி வேல்யூ என்னவா வரும்? 786 bro. 0.786. ஸோ இதுவும் வந்து ஏவை போயிட்டு கட் பண்ணாது. ஓகேங்களா? ஏக்கு உள்ளாரவே தான் இருக்கும். நான் சொல்லி கொடுத்த அத்தனை பேட்டர்னுமே வந்து ஏவை போயிட்டு கட் பண்ணாது. ஏன் அது நான் அந்த மாதிரி எடுக்கிறேன்? ஏவை கட் பண்ணாத பேட்டர்னை நான் வந்து நம்புறேன்னா, இப்படி ஏவை கட் பண்ணாமல் வருதுன்னா இந்த ஏரியா லிக்விடிட்டியாக மாறினாலையும் பிரச்சனை கிடையாது. இந்த ஏரியா வந்து டிமாண்டாக வந்து இருந்தாலையும் பிரச்சனை கிடையாது. இதை வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா? இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. இதுவே இந்த இடத்துல இப்படி ஏவை கட் பண்ணிடுச்சுன்னா இந்த இடத்துல பிஒஎஸ்ஸாக மாறிடுது இல்லையா? இப்போ வந்து இந்த பி பாயிண்டை கட் பண்ணிடுச்சுன்னா அங்கே ட்ரெண்டு சேஞ்சுன்ற மாதிரில இருக்கும். சிஹெச் வருதுன்னு நம்ம பார்ப்போம். ஆமா ப்ரோ. ஸோ அப்போ இது இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகுவானா ஆக மாட்டோம்னா நம்ம டவுட்டோடய பார்த்துட்டு இருக்கணும். இந்த மார்க்கெட் வந்து எக்ஸ் பண்ணி ரீட்ரேஸ் ஆகுமா, சார் பி பண்ணி ரீட்ரேஸ் ஆகுமா நம்ம பயந்துட்டு இருக்கணும். ஸோ அது பயப்படாமல் இருக்கிறதுக்கு தான் நான் வந்து ஏவை கட் பண்ணாத இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதோடைய டி பாயிண்ட் எக்ஸ் டு டிக்கு என்னவா இருக்கணும்னா 2.74, 2.72, 2.75 இதெல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? 2.72 மெயினாக அந்த ஏரியா நீங்கள் என்ட்ரியாக வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு எஸ்எல் எக்ஸை வந்து கட் பண்ணது இல்லையா? இங்கே வந்து கட் பண்ணது இல்லை. இப்போ எஸ்எல்ல நம்ம எங்கே வைக்கணும்னா இதுக்கு இந்த டூல் வந்து யூஸ் பண்ணணும், ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிப் எக்ஸ்டென்ஷன். இதை நீங்கள் எங்கே போயிட்டு அப்ளை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டாட்டை போயிட்டு ஏ கிட்ட அப்ளை பண்ணணும், செகண்ட் டாட் வந்து பி கிட்ட அப்ளை பண்ணணும், அண்ட் தேர்ட் டாட் வந்து சி கிட்ட அப்ளை பண்ணணும். ஓகே? ஏபிசி இந்த ட்ரெண்ட் பேஸ்ட் எக்ஸ்டென்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஏரியா வந்து உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் டி பாயிண்ட். அந்த டி பாயிண்ட்டுக்கு கீழே என்ன ஃபிபனாச்சியில் வேல்யூ கிடைக்குதோ அந்த வேல்யூ வந்து நீங்கள் எஸ்எல்லாக யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து லாஜிக்கலாக இல்லாத மாதிரி தான் இருக்கும். அது என்ன நம்ம ஃபிபனாச்சியோட வேல்யூவை வச்சா எஸ்எல் அடிக்காதான்னு கேட்டிங்கன்னா அடிக்கும், அடிக்காமலேயும் போகும். ஓகே? ஸோ இந்த இடத்துல ஃபிபனாக்கி மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ப்ரீவியஸாக இதுக்கு நேராக ஏதாவது சப்போர்ட் ஜோனு இல்லை டிமாண்ட் ஜோனு இல்லை ஸ்விங்கிலோ அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுன்னா அந்த ஏரியாவுடைய லோவை நீங்கள் எஸ்எல்லாம் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி ஃபிபனாக்கி மேலே நம்பிக்கை இருக்குதுன்றவங்க அந்த ஃபிபனாக்கியோட ரேஷியோவில் நீங்கள் வந்து எஸ்எல்லாம் பிளேஸ் பண்ணிக்கலாம்.
மோஸ்ட்லி இந்த பேட்டர்னில் மார்க்கெட் அவுட் சைடு கிரியேட் ஆகாது. கிரியேட் ஆனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டார்கெட் சேம் தான். டார்கெட் 1. செகண்ட் டார்கெட் வந்து ஆஸ் யூசுவல் அந்த 618 ஏரியா தான் வந்து செகண்ட் டார்கெட் உங்களுக்கு. இது டார்கெட் 2. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஸோ இது என்ன பேட்டர்னா புல்லிஷ் பட்டர்ஃப்ளை பேட்டர்ன். யாருக்கோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதெல்லாம் கிளியரா இருக்கு ப்ரோ. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல ப்ரோ, ஓகே தான் ப்ரோ. செகண்ட் டார்கெட் ஏன் ப்ரோ செட்னா 0.5 வைக்க மாட்டீங்க? ஒன்னு விட்டு வைக்கிறீங்களா ஏன் ப்ரோ? மார்க்கெட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் ரீட்ரேஸ் ஆகிறது 618%லையும் அண்ட் 382% இந்த மார்க்கெட்டோடைய மோஸ்ட் ஆஃப் தி ரீட்ரேஸ்மெண்ட் அங்கே தான் நடக்குது. 0.5 வந்து மிட்டிகேஷன் பாயிண்ட்டாக தான் இருக்குமே தவிர உங்களுக்கு மற்றபடி அங்கேருந்து ஸ்ட்ரிக்டாக ரீட்ரேஸ்மெண்ட் ஆகணும்லாம் கிடையாது. ஸ்ட்ரிக்டாக ரீட்ரேஸ்மெண்ட் ஆகணுன்றது இந்த கோல்டன் ஜோன்னு சொல்லுவாங்க, இந்த 0.618. ஓகேங்களா? அதனால தான் வந்து அந்த ஏரியா வந்து ஹார்மோனிக்கில் டார்கெட்டாக சொல்லியிருக்கிறாங்க. மேஜர் டைம் ஃப்ரேம்ல மட்டும்தான் பார்க்கணுமா ப்ரோ? ஆமாம், மெயினாக அது டைம் ஃப்ரேம் சொல்ல மறந்துட்டேன். 1 ஹவருக்கு மேலே வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து மைனர் ஸ்ட்ரக்சரில் ஒர்க் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு மைனரில் போய்ட்டு ஒர்க் பண்ணாதீங்க. மேஜர் ஸ்ட்ரக்சரில் போய்ட்டு ஒர்க் பண்ணுங்க. மெயினாக 1 ஹவருக்கு மேலே வந்து பார்த்து பழிக்கங்க. அதான் சொல்ல முடியும். ஓகேங்களா ப்ரோ? எஸ்எல் ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. அப்படின்னா அந்த பேட்டர்ன் தான் ட்ரேட் பண்ணாத ப்ரோ. எந்த பேட்டர்னுக்கு எஸ்எல் கம்மியாக இருக்குதோ அந்த பேட்டர்ன் ட்ரேட் பண்ணு ப்ரோ. இந்த மாதிரி நல்லா பார்த்தா டார்கெட் 1:2 வருமா ப்ரோ? 1:4 வருது ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. ஸோ டார்கெட் நம்மளுக்கு பெருசாகிறதும் சின்னசாகிறதும் எங்கே ஆகும்னா இந்த சி டு டி அந்த ஸ்விங்கோடைய லென்த்தை பொறுத்து தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த இப்போ வந்து சி வந்து இவ்வளோ தூரம் தான் இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து டார்கெட் இவ்வளோ தான் இருக்கும். ஓகேங்களா?
இதே இப்போ சி வந்து இவ்வளோ தூரம் பெருசாக இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபிப்னாக்கி நம்ம போட்டு நம்ம ஸ்விங்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் டார்கெட்டில். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் என்ன பேட்டர்ன் சொல்லியிருக்கோம்? கிராப். டீப் கிராப். அதுவே சோன்ஸ் வச்சுருக்காங்க. கிராப் அதுக்கப்புறம் தான் டீப் கிராப் சொல்லியிருக்கோம். ஸோ இதோடைய எக்ஸிட்டோ பி வேல்யூ வேணா சொல்லியிருக்கிறோம். ப்ரோ 0.6. ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்து ஏவை போய்ட்டு சி கட் பண்ணக்கூடாது. ஸோ அங்கேருந்து எக்ஸிட்டோ டிக்கு என்ன வேல்யூ சொல்லியிருக்கிறோம்? 1.618 ப்ரோ. 1.618. ஸோ அது வரைக்கும் வரணும், வந்தால் தான் நம்மளுக்கு என்ட்ரி இது கிராப்ல. ஓகேங்களா? ஸ்ட்ரிக்டாக இந்த ரீட்ரேஸ் இந்த எக்ஸிட்டோ பி வேல்யூ வந்து இந்த ரேஷியோ இருக்கணும். ஸோ அந்த ரேஷியோ இருக்கணும். சி போய்ட்டு ஏவை கட் பண்ணியிருக்கக்கூடாது. நம்ம இந்த டி பாயிண்ட்ல நம்ம என்ட்ரி போடணும். சேம் இதுக்கு வந்து எஸ்எல் எப்படி பிளேஸ் பண்ணுறதுனா நீங்கள் பட்டர்ஃப்ளைக்கு என்ன பண்ணீங்களோ அதே தான் இதுக்கும் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த டி பாயிண்ட் கீழே 2.618 ஒரு ரேஷியோ இருக்குது இல்லையா? ஆமா ப்ரோ. அந்த ரேஷியோ தான் உங்களுக்கு கிராபோடைய எஸ்எல்லாக வரும். அந்த எஸ்எல் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க ப்ரீவியஸாக எதனா அங்கே சப்போர்ட்டு டிமாண்டு இல்லை லோ ஏதாவது இருக்குதுன்னா அந்த லோ இல்லை அப்படின்னா டிமாண்டு சப்போர்ட்டோடைய எஸ்எல் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஓகேங்களா? பர்சனலாக எனக்கு அந்த இடத்துல அந்த நம்பிக்கை கிடையாது. நான் எஸ்எல் வைக்கிறதா இருந்தால் ப்ரீவியஸாக அந்த மாதிரி சப்போர்ட் டிமாண்ட் ஏதாவது இருந்தால் அதை பேஸ் பண்ணி அதோடைய லோவை எஸ்எல்லாக வச்சுப்பேன். புல்லிஷ் பேட்டர்னாக இருந்தால், பீரிஷ் பேட்டர்னாக இருந்தால் அதோடைய ஹையை பேஸ் பண்ணி எஸ்எல்லாக வச்சுப்பேன். ஸோ டார்கெட் சேம் தான். சி டு டிக்கு வந்து நீங்கள் ஃபிப்னாக்கி அப்ளை பண்ணி நீங்கள் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவை நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிராப் அந்த மாதிரி பேட்டர்லாம் நீங்கள் ட்ரேடு பண்ணுறீங்க, உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் நல்லாவே வந்து கிடைக்கும். 1:5க்கு மேலே மினிமமாகவே கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ அந்த ட்ரெண்ட் பேஸ்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து எங்கே போட்டோம்னா ஏபிசிக்கு போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும்.
இது ஸ்டாப் லாஸ், இது என்ட்ரி, இதுதான் டார்கெட். ஓகேங்களா? இது வந்து கிராபுக்கான ரேஷியோஸ், கிராபுக்கான என்ட்ரி பாயிண்ட், ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் அண்ட் டார்கெட் பாயிண்ட்ஸ். ஸோ இதிலே வந்து உங்களுக்கு டீப் கிராப் எப்படி வரும்னா, இந்த எக்ஸ் டு பி ஓட ரேஷியோ வந்து 886 மாறும். 880 889 வரைக்கும் உங்களுக்கு வச்சுக்கலாம் இந்த எக்ஸ் டு பி உடைய ரேஷியோ. ஓகேங்களா? இப்படி இருந்தால் இது வந்து டீப் கிராப். ஒன்ஸ் இது வந்து எஸ்எல் அடிச்சிருது அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய ஏரியா எதுனா 2.618 இந்த ஏரியா. ஸோ இது உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட்டாக வரும். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நீங்கள் டார்கெட்லாம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலாக வரும். ஒரு பெரிய மூவ் வந்து கேட்ச் பண்ணலாம். ஸோ இந்த ஏரியாவில் அக்ரெசிவாக என்ட்ராகலாமான்னு கேட்டிங்கன்னா அக்ரெசிவாக என்ட்ராகிறது வேஸ்ட்டு. அந்த இடத்துல நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ராகலாம். ஒரு சிஹெச் ஸ்ட்ரக்சர் அந்த இடத்துல வைக்கிறாங்கன்னா கன்ஃபார்மாக அந்த இடத்துலேருந்து இந்த 0.382 டார்கெட் ஒன்றாவும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 0.618 அப்படின்ற ரேஷியோ வந்து நீங்கள் டார்கெட் 2 நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அது தனியாக உறைஞ்சி காட்டணுமா இல்லை இதுவே ஓகேவா உங்களுக்கு? ஓகே ஓகே நண்பா. ஓகே. உங்களுக்கு இந்த பேட்டர்ன் கிடைச்சிருக்கா ப்ரோ? டீப் கிராப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பேட்டுக்கு லைவ் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது. ஸோ எக்ஸ் டு பி ஓட ரேஷியோ வந்து 0.424. இந்த டி பாயிண்ட் தான் வந்து நம்மளுக்கு என்ட்ரி பாயிண்ட். டி பாயிண்ட் என்ன 2391.053. ஸோ அதுக்கு நேராக நம்ம வந்து என்ட்ரி போடுறோம். ப்ரோ, டி பாயிண்ட்க்கு எவ்வளவு தூரம் தள்ளி வந்தாலும் என்ட்ரி போலாமா ப்ரோ? டி பாயிண்ட்டுக்கு எவ்வளவு தூரம் தள்ளி வந்தாலும் என்ட்ரி போலாம் ப்ரோ? அந்த இடத்துக்கு வந்தானே ஸ்ட்ரிக்டாக அந்த இடத்துல என்ட்ரி போட்டுருக்குறோம். இல்லை நீங்கள் பார்க்கும் போது இதுக்கு மேலே இருக்குதுன்னா அங்கேயும் என்ட்ரி போட்டுருக்குறோம். ப்ரோ என்ட்ரி டீப் கிராப் தவிர்த்து மிச்ச எல்லாத்துக்குமே அக்ரெசிவா ப்ரோ? டீப் கிராப்க்கு நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. இல்ல அதை தவிர்த்து மிச்ச எல்லாமே அக்ரெசிவா? எல்லாத்துக்குமே வந்து 1 ஹவருக்கு மேலே பாருங்க. ஓகே. மோஸ்ட்லி 1 ஹவருக்கு மேலே பாருங்க. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுறீங்க அப்படின்ற போது மட்டும் நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேமுக்கு உள்ளே வாங்க. ஓகேங்களா? 15 நிமிஷம், அரை மணி நேரத்துக்குலாம் வந்து ட்ரேட் பண்ணி பழகுங்க. நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற வரைக்கும் 1 ஹவருக்கு மேலே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதோடைய டார்கெட் நான் எதை பேஸ் பண்ணி வச்சேன் அப்படின்னா C2Dக்கு ஃபிப்னாக்கி அப்ளை பண்ணது. இந்த ஏரியா வந்து நான் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். ஒரே நிமிஷம். அண்ட் செகண்ட் டார்கெட் வந்து இந்த ஏரியாவும் வச்சது.
டார்கெட் டு நான் சொல்லித்தர கான்செப்டை தான் நான் வந்து லைவ்லேயும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுவேன், லைவ்ல ட்ரேடும் பண்ணி காட்டுவோங்க. நாங்கள் லைவில் நாங்களும் ட்ரேட் பண்ணுவோம், நீங்களும் ட்ரேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இதில் எதுவுமே வந்து எந்த ஒரு ப்ராட் மெத்தடமும் கிடையாது. நீங்க இருக்கிறத நான் எடுக்கலாம் ப்ரோ. நீங்க லைவ்ல எடுத்துட்டு நாங்களும் எடுக்கலாமா? ஆமா, நான் ட்ரேடு சொல்லுவோம், நீங்கள் ட்ரேடை போடணும். நீங்கள் என்ட்ரிக்கு எதுனா என்ட்ரிக்கு எது போடுங்கன்னு சொல்லுவோம், நீங்கள் போடணும். சூப்பர். மற்ற மாதிரி நாங்கள் வந்து வேற ஆளுங்க மாதிரிலாம் வந்து என்ட்ரிக்கு எது நாங்கள் சாட்டை மட்டும் போட்டு நாங்கள் சைலண்ட்டாலாம் இருக்கிறதுலாம் கிடையாது. ஸோ இந்த ட்ரேட் நாங்கள் இன்னைக்கு எடுத்த ட்ரேடு. ஓகேங்களா? ஸோ அந்த ஹார்மோனிக் பாயிண்ட், அந்த டி பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிஆர்ஜெட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிஆர்ஜெட் ஜோனுக்கு 2 விதமான மீனிங் சொல்கிறாங்க. ஒன்று, பொட்டான்ஷியலாக அந்த இடத்துல வந்தால் மார்க்கெட்டு ரிவர்சல் ஆகும், அந்த ஏரியாவுக்கு பேர் வந்து பொட்டான்ஷியல் ரிவர்சல் ஜோன். பட் ஹார்மோனிக்கில் என்ன பேர் வந்து சொல்லியிருக்குதுன்னா ப்ரைஸ் ரிவர்சல் ஜோன். ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான், அந்த இடத்துக்கு வந்தால் ரிவர்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே ஓகே. அண்ட் இப்போ ஃபைனலாக ஜிபிபி கேட்டில் நம்மளாம் ட்ரேட் எடுத்துகிட்டு இருந்தாங்க, நேற்றோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் ஆல்ரெடி கொடுத்து வச்சுட்டு இருந்த ட்ரேட் இது. ஏன்னா இந்த ட்ரேடில் ஹோல்டிங் வச்சுருக்குறாங்க இன்னும் லைவ் ட்ரேடர்ஸ் எல்லாம். இந்த ட்ரெண்ட் லைவில் வந்து ஹோல்டிங்லாம் வச்சுருக்குறாங்க எல்லாருமே. ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு பேட்டர்ன் ட்ரிகர் ஆன அப்புறம் ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகிருக்குது. ஸோ எங்கே கிரியேட் ஆகிருக்குதுன்னா இந்த ஹை வந்து நாங்கள் எக்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துருக்குறோம். அண்ட் அங்கேருந்து வந்த லோ, இந்த லோ வந்து எங்களுக்கு ஏ பாயிண்ட்டு, அண்டு இந்த ஏரியா பி பாயிண்ட்டு, இந்த ஏரியா சி பாயிண்ட்டு. ஸோ பி பாயிண்டோட ரேஷியோ என்ன வந்திருக்குது? 692. 0.496. X to B point. நான் X to D கேட்கல. 496. ஸோ அந்த ரேஷியோ என்ன பேட்டர்னுக்கு பாசிபிள் இருக்குது? பேட்டுக்கு. ஸோ ஒன் மோர் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஏக்கு கீழே சீக்குதா, ஏக்கு மேலே சீக்குதான்னு பார்க்கணும். இந்த இடத்துல என்ன இருக்குது? ஏக்கு மேல இருக்கு. அப்போ இது பேட்டா நம்ம கன்ஃபார்மா எடுக்கலாம். இப்போ இதோடைய எக்ஸ் டு டி உடைய ரேஷியோ என்ன வரும்? 886. இந்த ஏரியா நம்மளுக்கு என்ட்ரி பாயிண்ட். எஸ் எதை சொல்லியிருக்கிறோம்? எக்ஸ் பாயிண்ட், டி பாயிண்ட் என்ட்ரி பாயிண்ட். அவன் அவ்வளோ தூரம் போய் எஸ்எல் அடிக்காம வந்துக்கிறானுங்களா? ஹார்மோனிக்ல அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ஏதாவது டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணோம் நம்ம 382 and 618. இதுதான் நம்மளுக்கு டார்கெட் 1, டார்கெட் 2. நைன் 30 ஆயிடுச்சா? அடிச்சிருக்காங்களா வந்து டார்கெட்? ஸோ டிவியை கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். ஃபாரெக்ஸில் இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் ஃபைனலாக இங்கே ஒரு டிமாண்ட் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த டிமாண்ட் வந்து ப்ரோக் ஆகிருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டிமாண்ட் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த ஏரியாவை.
ஓகேங்களா? இப்போ இந்த பேங்க் நிஃப்டியில் நான் எங்கெங்கெல்லாம் ஹார்மோனிக் எடுத்தேன், இது எல்லாமே நான் வந்து லைவ் ட்ரேடிங்கில் நான் சொன்ன ஹார்மோனிக்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். இதெல்லாம் கடைசியாக இங்கே வந்து ஒரு பெரிய ஹார்மோனிக் நான் கொடுத்துட்டு இருந்தோம். இது எக்ஸ் பாயிண்ட் ஆகும், இது ஏ பாயிண்ட் ஆகும், இது பி பாயிண்ட். ஸோ இந்த ரேஷியோ வந்தால் என்ன பேட்டர்ன் வரும்? பேட் தான். பேட். அதோடைய ரேஷியோ, என்ட்ரி ரேஷியோ 886 இல்லையா? ஸோ கரெக்டாக அந்த ஏரியாவுக்கு நேராக மார்க்கெட் வந்திருக்கும். ஸோ அங்கேருந்து ஸ்னைஃபராக டச் ஆகிட்டு கீழே வந்திருக்குதா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து நம்ம போடுறோம் ஃபிபனாக்கியோட ரேஷியோ. ஸோ டார்கெட் நம்ம எது ஃபர்ஸ்ட் டார்கெட்டு இது, செகண்ட் டார்கெட்டு இது. அடிச்சிருக்கானுங்களா வந்து? ஸோ டார்கெட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு எஸ்எல் அடிச்சிருக்கிறானுங்க. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டு இப்போ இங்கே வந்து செல் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. இப்போ இங்கே வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்திருக்குது இல்லையா? இதில் ஒரு ஹார்மோனிக்கு நான் பார்த்துட்டேன் 1 ஹவரில். அப்படி பார்க்கும்போது நான் பைக் சைடுக்கான ஒரு ஹார்மோனிக் நான் பார்த்துட்டேன். இதை நான் எக்ஸ் பாயிண்ட் ஆகும் அண்டு இதை ஏ பாயிண்ட் ஆகும். இங்கே சென்டர்லுக்கு இதே ஒரு குச்சி ஒரு கம்பி மாதிரி இருக்குது இல்லையா? அந்த ஏரியா வந்து பி பாயிண்ட்டு. ஸோ எனக்கு இங்கே வந்து ரேஷியோ வந்து 0.511 வந்து வந்துருக்குது. ஸோ அப்படி வந்தால் என்ன பாயிண்ட்டு, என்ன பேட்டர்ன் நீங்கள் வந்து எடுப்பீங்க? அதே பேட் ப்ரோ. அதே மாற்றி மாற்றி அதே தான் வரும். ஸோ அதோடைய என்ட்ரி பாயிண்ட் எங்கே வரும்னா உங்களுக்கு 886 வரும். ஸோ வந்திருக்குதா ப்ரோ? ஒரு டவுட்டு. ஆமா ப்ரோ. இங்கே எஸ்எல் வச்சுருப்பீங்க, அதே மாதிரி இதுக்கு எஸ்எல் இங்கே வச்சுருப்பீங்க. டவுட் ப்ரோ, வாங்க ப்ரோ. இப்போ நம்ம டி பாயிண்ட் வந்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு என்ட்ரி வெயிட் பண்ண வேண்டியதானா? ஏன்னா இப்போ இந்த டி பாயிண்ட் நீங்க எடுத்து அந்த பக்கத்துல இருக்கிற ஏ பாயிண்ட் வச்சீங்கன்னா எக்ஸ் பிசி இது கிரியேட் ஆயிடுச்சுன்னா நீங்க டி பாயிண்ட்ல போய் நீங்க ஃபோர்காஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், நீங்க லிமிட் போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. அண்ட் ஒன் மோர் திங், ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன் எப்போ நம்ம வேலிடா எடுக்கணும், இது கண்டிப்பா டி பாயிண்ட் வரும், நம்ம எப்போ எடுக்கணும்னா அதுல ஒரு விஷயம் இருக்குது. இது எக்ஸ், இது ஏ, இது பி, இது சி. இப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஹார்மோனிக் பேட்டர்ன் ட்ரா பண்ணக்கூடாது. இந்த சிலேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இந்த பியை வந்து உடச்சிருக்கணும். அப்போதான் நம்மளுக்கு ஹார்மோனிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதை உடைக்காம இங்கே இருந்துச்சுன்னா கூட ப்ரைஸ் இங்கே இருக்கக்கூடிய லோக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி சப்போர்ட்டாக மாறி இங்கேருந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்படி மேலே போயிடும், போயிட்டு இந்த ஏவை உடைச்சிடும், இந்த ஹார்மோனிக் பாயிண்ட்டுக்கு வராமலே. ஸோ அந்த ஹார்மோனிக் பாயிண்ட் வரத்துக்கு எது ரீசனபிளாக இருக்குன்னா அந்த பி பாயிண்ட் வந்து சிலேருந்து வந்த ஸ்விங்கை உடைச்சிருக்கணும். ஓகேங்களா? இப்படி உடைச்சிட்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் போயிட்டு ஹார்மோனிக்கை ட்ராப் பண்ணணும். உடைக்காமல் இருக்கிறத நீங்கள் போயிட்டு ஹார்மோனிக்கை ட்ராப் பண்ணக்கூடாது. ஓகே எனக்கு கேட்கல. ஓகே ஓகே. எனக்கு நீங்கள் திருப்பியும் ஒரு டவுட் கேட்கும் போது எனக்கு இது டக்குன்னு திங்க் ஆச்சு. ஸோ இங்கேருந்து நீங்கள் எஸ்சி டு டிக்கு வந்து ஃபிப்னாக்கி போட்டிருப்பீங்க. 0.618 போயிட்டு அழகாக அடிச்சுக்கிறானுங்க. இங்கேருந்து இடத்தவொன்னு நேராக பார்த்து அங்கே தான் குத்திக்கிறானுங்க. அடுத்ததாக எனக்கு இங்கே ஒரு ஹார்மோனிக் பேட்டர்னு ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு, அது எனக்கு எஸ்எல் அடிச்சது. இதுவும் நான் வந்து கொடுத்துட்டு இருந்தேன், இது வந்து எனக்கு எஸ்எல். இதுக்கு நேராக கொடுத்தது. ஸோ இது வந்து எஸ்எல் அடிச்சிட்டாங்க, கேப் அப்லேயே வந்து அடிச்சிட்டாங்க. ஒருவேளை இந்த இடத்துல கேப் அப் மார்க்கெட் ஆகாது இருந்துச்சுன்னா மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து செல் ஆகிட்டு இருந்திருக்கலாம். இந்த டிமாண்ட் நேராக வந்து மார்க்கெட் திருப்பியும் பை ஆகிட்டு போயிருந்துருக்கலாம். ஸோ கேப் அப்
ஆனதுனால அங்கே ஒரு கொலாப்ஸ். ஓகேங்களா? அண்டு இப்போ வளைச்சி இங்கே ஒரு 3 பேட்டர்னை போட்டோம். 3 பேட்டர்னில் ஒரு பேட்டர்ன் வந்து எஸ்எல் போயிருக்குது. மீது 2 பேட்டர்ன் வந்து பெரிய டார்கெட்டு. பெரிய டார்கெட்னா 100 பாயிண்ட் 200 பாயிண்ட்லாம் கிடையாது. இப்போ இந்த டி பாயிண்ட்ல இருந்து நீங்கள் டார்கெட்டை மென்ஷன் பண்ணுங்களா. இது வந்து டார்கெட்டாக இருந்துச்சு இல்லையா? 2200 பாயிண்ட் ஒரே ஒரு ட்ரேடில் உங்களால் ஈஸியாக பிடிக்க முடியும். அதே மாதிரி இங்கே வந்து பை ஆச்சு இல்லையா? ஸோ இதோட டார்கெட்டு அசால்ட்டாக 1000 பாயிண்ட் இங்கே வந்து போயிருக்குது. 1000 பாயிண்ட் ஈஸியாக பிடிக்க முடியும் ஒரு நாளில். அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பெருசாக ஒரு டபிள்யூ வந்து நம்ம போட்டுட்டோம். இதுக்கு நடுவில் ஒரு எம் ஒன்று இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னா இந்த ஏ பாயிண்ட்டு, சாரி எக்ஸ் பாயிண்ட்டு, இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி, இது வந்து டி. இதுவும் நான் வந்து லைவில் கொடுத்துருந்தேன். டேட்டா ஷோ பண்ணுறேன். இதை முடிச்சுட்டோம். ஓகேங்களா? இங்கேருந்து 885லேருந்து மார்க்கெட் திரும்பி போயிருக்கிறானுங்களா? ஆமாம் ப்ரோ. வளைச்சி உங்களுக்கு ஹார்மோனிக் கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல வாங்க. 6 மணிக்குள்ள ஒரு ஹார்மோனிக். இந்தியன் மார்க்கெட்ல உங்களுக்கு ஹார்மோனிக்லாம் வந்து ரிப்பீட்டடாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்குலாம் நீங்கள் கணக்கானிக்கே பார்க்க முடியாது, அவ்வளோ ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறீங்க. இதெல்லாம் நான் லைவ்ல கொடுத்தது. ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் நான் கடைசி 6 மாதமும் இதெல்லாம் நான் வந்து கொடுத்துட்டு வரேன் என்ட்ரி. ஸோ இங்கே ஒரு பேட்டர்ன் வந்துருக்குதா? ஸோ இதுக்கு என்ட்ரி எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காட்லி பேட்டர்ன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 673ல நீங்கள் லைவ் ட்ரேடிங்குள்ளே வரும்போது அது என்ன கலரேஷன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இதை நீங்கள் காட்லியாகவே எடுத்துக்கலாம். இது 784 இங்கேருந்து மார்க்கெட் மேலே ரிவர்ஸ் ஆகிருக்குதா? ஓகே, கட் பண்ணிக்கலாம்.